ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சச்சரித்திலே இது 28வது எபிசோட். சென்ற எபிசோடில் வேங்கடநாதருடைய அறிவுத்திறமை, அவர் படிப்பிலே கவனம் செலுத்துவது பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். சதா சர்வகாலமும் தன்னுடைய படிப்பிலே நாட்டம் கொண்டிருந்தார். நிறைய கிரந்தங்கள், புதுசு புதுசாக கிரந்தங்களை படிக்கிறது, படித்த கிரந்தங்களை பற்றி அப்படியே ரிவைஸ் பண்ணி பார்க்கக்கூடியது, அதை பற்றி யோஜனை செய்வது, ஆராய்ச்சிகள் செய்வது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் தினமும் காலையில் எழுந்த உடனே முதல்ல அவருடைய ஸ்நானம் செய்து ஆக்னியங்கள்லாம் முடித்து அப்புறம் வீணை வாசிச்சுட்டு அப்புறம் தான் அடுத்த வேலைக்கெல்லாம் வருவார். காலையில் சொன்னால் கொஞ்சம் நேரம் வீணை வாசிப்பார், 1/2 மணி நேரம் வீணையெல்லாம் வாசிச்சுட்டு அப்புறம் தான் வருவார். இது நித்தியம் அவர் செய்யக்கூடிய ஒரு முறை. அது இப்படி இருக்கும்போது மற்ற நாட்டிலாம் என்ன ஒன்று வரணும், சாதாரண நாட்டில் அவருடைய பள்ளி நாட்களில் குருகுலத்துக்கு போயிட்டு வந்தவர்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது அவர் என்ன வீணை எடுத்துகிட்டு போய் மதுரையில் மீனாட்சி அம்மன் சன்னதியில் போயிட்டு மீனாட்சி அம்மன் சன்னதி முன்னால் அமர்ந்து ஜாஸ்தி கூட்டம் எல்லா இடத்துல உட்காந்து ரொம்ப மனசார நல்லா ஆத்மார்த்தமாக வீணை வாசித்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவார். தன்னை மறந்து அப்படியே வாசிப்பார். ஜனங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டார். அவர் வாட்டு தூரத்தில் அப்படியே கட்டிட்டு போயிடுவாங்க. இது இந்த மாதிரி ரெகுலராக அடிக்கடி நடக்கும். அந்த சமயத்தில் குமாரகிருஷ்ணப்பாங்கிற அந்த மதுரையினுடைய அரசர் அவர் கோயிலுக்கு வரும்போது இவருடைய வாசிப்பை கேட்டு அப்படியே மெய் மருந்து அப்படியே நிற்கிறாரு. இதுவரை இந்த மாதிரி ஒரு வீணை வாசிப்பை நான் கேட்டதே இல்லையே, எப்பேற்பட்ட வாசிப்பு இது, யார் இது வாசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மந்திரி பிரதானிட்ட விசாரிக்கிறார். சொல்றாரு, இந்த மாதிரி அவர் இந்த மதுரையில் இருக்காரு, இவருடைய லட்சுமி நரசிம்மாச்சார் வீட்டில் தங்கியிருக்காருன்னு சொல்றாரு. அவர் வாசிக்க முடியவில்லை. அரசர் பொறுமையாக காத்திருந்தார். வாசிப்பு முடிஞ்ச உடனே அரசர் அவர் வேங்கடநாதர் அருகில் அழைத்து, நீங்கள் யார் என்னன்னு விசாரிக்கிறார். அப்புறம் சொல்கிறார், நான் லட்சுமி நரசிம்மாச்சார் என்னுடைய அக்கா கணவர், அவர் வீட்டில் தங்கியிருந்து நான் இதில் வித்யாபீடத்தில் நான் படிச்சுட்டு நான் ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லி பணியோடு சொல்கிறார். அவர் சொல்கிறார், உங்கள் வீணை வாசி ரொம்ப அருமையாக இருந்தது, நான் இதில் இந்த மாதிரி வீணை வாசி கேட்டதில்லை, நீங்கள் அரண்மனையில் வாசிக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வேணும் ரொம்ப பணிவோடு சொல்கிறாரு, என்னுடைய குருவுடைய அனுமதி கிடைத்தால் நான் கண்டிப்பாக வாசிக்கிறேன்னு சொல்லி பணிவோடு சொல்கிறார். அவருடைய பணிவு, குரு பக்தி அரசு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் கும்போணத்தில் அங்கே மதுரையில் நவராத்திரி விழா உற்சவம் ஏற்பாடு ஆயிடுச்சு. அப்போ அரசரின் அழைப்பின் பேரிலே விஜயேந்திரர் மற்றும் சுதீந்திரர் மதுரைக்கு அரசவைக்கு வராங்க. அங்கே அவருக்கு தக்க மரியாதை அழைத்து அவர்களை தங்க வைத்து அந்த ஒரு வார காலம், நவராத்திரி காலம் பூரா நிறைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், அது மாத்திரம் இல்லாமல் வேத பாராயணங்கள், டிபேட்ஸ், தர்க்கம், வாத பிரதிவாதங்கள், வித்வத் சபை, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம், ஆன்மீக நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. அந்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் வேங்கடநாதர் கலந்து கொண்டு வேத பாராயணம் சரி, வாத பிரதிவாதங்களும் சரி, வித்வத் சபையிலும் சரி, எல்லாத்திலும் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறார். விஜயேந்திரருக்கும் சுதீருக்கும் ரொம்ப சந்தோஷம். திம்மண்ணம்பட்டுடைய மகன் வேங்கடநாதர் இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறார், நல்ல ஞானத்தோடு இருக்கிறார் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போ அரசர் குமாரகிருஷ்ணப்பா விஜயேந்திரன் சொல்றார், இந்த சிறுவர் லட்சுமி நரசிம்மாச்சாருடைய மச்சினன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் அவருடைய வீணை வாசிப்பை நான் கோயில் அவரோட கேட்டேன், அபாரமாக இருந்தது. நீங்கள் அவரை நம்ம அரசவையில் இந்த நவராத்திரி விழா ஒரு நாள் பாட சொல்லி கேட்கணும், நீங்கள் அவருக்கு உத்தரவு கொடுக்கணும். அவர்கிட்ட கேட்டபோது குரு உத்தரவு கிடைச்சால் நான் வரேன்னு சொல்லி பாடுறேன்னு சொல்லிட்டு பணிவாக சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் நீங்கள் இதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி கேட்ட உடனே ஜீன் சந்தோஷப்பட்டு வேங்கடநாதரை அழைத்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நீ இங்கே சபையில் வீணை கச்சேரி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். வேங்கடநாதர் குருவோட உத்தரவாச்சே, சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். சாயந்தரம் 4 மணி, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த மண்டபத்தில் கூடிட்டாங்க. வேங்கடநாதருடைய வீணை வாசி அவ்வளோ பிரபல்யம் ஆகிப்போச்சு. எள் போட்டால் எள்ளு விழாது, அந்த அளவுக்கு கூட்டம் அரசவை பூரா நிறைஞ்சிருக்கு. ராஜா அவருக்குன்னு தனி சிம்மாசனம் வந்திருக்கார். குருமார்கள் இருவரும் விஜயன் சுந்தரம் அவர்களுக்கு உண்டான ஆசனத்தில் மரியாதைக்குரிய ஆசனத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மேடையில் வேங்கடநாதர் வீணை வாசி கொண்டு வைத்து குருவுக்கு இருவனுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அரசருக்கும் வந்தனம் செய்துவிட்டு அவருடைய அனுமதியோட வீணை வாசிக்க ஆரம்பிக்கிறார்.
ஜனங்கள் அப்படியே மெய் மறந்து நிற்கிறாங்க. ஒரு ராகம் எத்தனை பல்வேறு ரகங்கள் பல்விதங்கள் அவருடைய திறமையை வெளிப்படுத்தி வீணை வாசிக்கிறார். எல்லாரும் அப்படியே ஸ்பெல் பவுண்டு, பேச்சுவார்த்தையே இல்லை, எல்லாம் அப்படியே அடங்கியிருக்காங்க. மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாரும் அடங்கிட்டார். 2-3 மணி நேரம் கச்சேரி நடந்தது. அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படி விஜயேந்திரர் வெங்கடநாதர் அப்படி பார்க்குறாரு. அவனுடைய பொருள் என்ன, கந்தர்வ கிராமம் வாசிக்கலாமாங்கிறது. ஏன்னா அவர் சொல்லிட்டார், திம்மண்ணப்பட்ட சொப்பனம் சொன்னது தானே. உடனே அவர் விஜயேந்திரன் சிரிச்சுக்கிட்டே, கரெக்டு, நீ பாடு அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு. மௌன பாஷை, 2 பேரும் டெலிபதி பேசிக்கிறாங்க, தெரியுது. உடனே அவர் கந்தர்வ கிராமத்தை, அந்த கிராமம் அப்படி அந்த இசையை இசைக்கிறார், வாசிக்கிறாரு. ஜனங்களுக்கு என்ன சொல்றதே தெரியல, அப்படியே அடங்கி போயிட்டாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு 5-10 நிமிஷம் யாரும் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே மயங்கி இருக்காங்க அந்த இசையில. அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருடைய திறமைகளை எல்லாம் பார்த்து சகலகலா வல்லவர் என்ற பட்டத்தை சுவாமிகள் மூலமாக அவருக்கு கொடுத்து, தனிப்பட்ட முறையில் அவருக்கு நிறைய கௌரவித்து சன்மானங்கள் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அவர் லட்சுமி நரசிம்மன் சுமார் 7 வருட காலம் அவருடைய குருகுல வாசம் நடக்கிறது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிப்பதற்காக அவரை கும்பகோணத்துக்கு லட்சுமி நரசிம்மாச்சார் அனுப்பதாக தெரிகிறது. ஆனால் இதில் என்னன்னா, இந்த நான் எதை பேஸ் பண்ணி நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, கலியுக கல்பத்துறை என்று ராஜா குருராஜின பெரிய புத்தகம், ஆங்கில புத்தகம், அதை ஆதாரமாக கொண்டு தான் நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். அந்த புத்தகையிலே அதுக்குண்டான ரெஃபரன்ஸ் எங்கேயுமே இல்லை. சமயத்திலே வெளிவந்த ராகவேந்திர மடத்தின் ஆதரவோடு வெளிவந்த சில புஸ்தகங்கள்லாம் நான் ரெஃபர் பண்ண போதும், அவர் கும்பகோணத்திலே அவர் திருமணத்துக்கு முன்னாலே அவர் அங்கே குருகுலத்தில் பயின்றது, பரிமளாச்சாரியர் பட்டம் பெற்றதை பற்றி எங்கேயும் ரெஃபரன்ஸே இல்லை. ராகவேந்தர் விஜயம் என்ற நூலிலும் அதை பற்றி ரெஃபரன்ஸே இல்லை. அப்போ அவருக்கு எப்போ பரிமளாச்சாரியர் பட்டம் கிடைச்சிது? திருமணமான பிறகு அவர் நேராக சுண்டீர மண்டலம் அவருடைய கிராமத்துக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது சன்னியாசம் வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னால் தான் சரஸ்வதியோடைய ஒரு அட்வைஸின் பேரில், அவருடைய சஜஷன் பேரில், ஆலோசனை பேரில் கும்பகோணத்துக்கு வரதா சொல்கிறாங்க. அப்போ வாதப்பிரவாதங்கள்லாம் வந்துட்டாங்க. அப்போ இவர் எப்போ இது பரிமளாச்சார பட்டம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது ஒரு தெளிவில்லாத நிலை இருந்தது. அப்போது 1975 கும்பகோணம் ராமாராவ் இல்லைன்னு ஒரு சிறிய புஸ்தகம், ஃபியூ பேஜஸ், அதில் ராகவேந்திர சரிதாமிருதம் புஸ்தகத்தோட பேர் 1975 வருஷம் எடிஷன். அதில் போட்டிருக்காங்க, லட்சுமண சமாச்சாரிடம் பயின்ற பிறகும் இங்கே அதுக்கப்புறம் திருமணத்துக்கு முன்னாலே கும்பகோணம் ஒரு கல்வி கட்டார்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அது ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன பூஜகராக இருந்த வேதவியாசாச்சார் எழுதின அனு ராகவேந்திர விஜய் என்ற நூல்லே இருந்ததுன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார். ஸோ அதை ஆதாரமாக கொண்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னா முதல் தடவை அவருக்கு அங்கே லட்சுமண சமார் வீட்டில் இருந்து குருகுல வாசம் பண்ணிட்டு அவர் முடிக்கிற ஸ்டேஜில் அண்ணன் குருராஜாச்சார், அண்ணி கமலாதேவி, அம்மா கோபிகம்மா எல்லாம் மதுரைக்கு வராங்க. அந்த 6 வருஷம் இங்கே மதுரைக்கு வந்தவரை அவங்க யாரும் பார்த்துக்கவே இல்லை. அண்ணனோ அண்ணியோ அம்மாவோ வெங்கடாவது பார்க்கவே சந்திக்கவே இல்லை. சுமார் 6 வருட காலம் கழித்து குழந்தையை பார்க்குறாங்க. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற அவருடைய வளர்ச்சி, அவருடைய தேஜஸ், அவருடைய பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பார்த்து கமலாதேவி ரொம்ப ஊறிச்சு போகிறாங்க. ஒன்றா தான் உன்னை அப்போ பார்த்தா இப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது, 6 வருஷங்கள் கடந்து போச்சேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ ஒரு 6 வருஷங்கள் அங்கே இருந்திருக்கார். அந்த டைமில் அவருடைய குருகுலம் முடிக்குது. ஸோ அவர் 6 வருஷத்துக்கு இல்லை. சரி, அவருடைய திருமணம் எப்போ நடந்ததுன்னா 1614 வருஷம். அதாவது அவருடைய 19ஆவது வயசில் ஒரு திருமணம் நடக்குது. அப்போது 7 வயசில் அவருக்கு உபநயனம், அது முடிஞ்ச உடனே மதுரைக்கு வந்துடுறாரு. அப்போ 6 அல்லது 7 வருஷம் வச்சுக்கலாம். 6, 7, 14 வருஷம் ஆகி போச்சு. திருமணம் 19 வயசுல. அப்போ இந்த 5 வருட காலம் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போது கும்பகோணத்தில் சுதீந்திரன் பாடமேன் வந்தாருன்னு அந்த இடத்துல ஒரு நமக்கு தெளிவு கிடைக்கிறது. ஸோ அதை நம்பி தான் நான் இப்போ உங்களோட அந்த ஒரு பேசிஸில் தான் உங்களோட இதை பற்றி சொல்கிறேன். நான் லட்சுமி நரசிம்ம திருமணம் குருகுல வாசம் முடிந்து உயர்கல்விக்காக கும்பகோணம் ஸ்ரீமடத்துக்கு சேர்கிறார் வெங்கடநாதர்.
வெங்கடானந்தருடைய அறிவுத்திறமை, அவருடைய சாமர்த்தியம், ஏகாகிரை ஒரு தடவை படித்தா அவருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். திருப்பி படிக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய புஸ்தகங்கள், நிறைய அங்கே மடத்தில் நிறைய புஸ்தகங்கள், கிரந்தங்கள், கதை எடுத்து படிக்கிறார். மற்ற மாணவர்கள் மேலே ஒரு பொறாமை. ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கார், நம்பர் 1 இருக்கார். அவங்களுக்கு அந்த அளவு இருக்க முடியல. அவங்க அப்படியே சும்மா ஏதோ பொழுதுபோக்காக படிக்கிறாங்களோ ஒழிய சீரியஸ்னஸ் இல்லை. அதனால் இவர் இன்னொரு படிதான் அவங்களுக்கு ஒரு எச்சல். அதனால் ஒவ்வொரு இடையும் சுதீந்திரிடம் அவரை பற்றி குறை சொல்லிவிட்டே இருக்காங்க. ஆனால் சுதீந்திரருக்கு இவரை பற்றி தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியல, அவங்க மாணவர்களுக்கு தெரியல. அப்போது அவர் வந்து அவங்களுக்கு மாணவர்கள் சுதா பாடம், நியாய சுதா பாடம் எடுத்துருக்காரு சுதீந்திர சுவாமிகள். அப்போ இந்த பாடம் நடத்தும் போது ஒரு நாள் அவர் பாடம் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சொற்றொடர் வருது. அதுக்கு எப்படி சொன்னால் மாணவர்கள் புரியுங்கிறது அவர் புரியல. ஏன்னா அவருக்கு புரியுது, ஆனால் அந்த மாதிரி சொன்ன மாணவர்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுடைய லெவல் கம்மி தானே. அவங்களுக்கு எந்த மாதிரி சொன்னவங்களுக்கு புரியும், புரிய வைக்கணும், தெளிவான முறையில் அவங்க புரிஞ்சுக்கணும். அதில் ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது, எந்த விதமான குளறுபடி இல்லாமல் தெளிவாக இருக்கணும். அது எப்படி சொல்லலான்னு சொல்ல ஒரு நாள் டக்குன்னு அவர் ஞாபகத்துக்கு வரல. ஒன்று அவர் சொல்ல கிளாஸ் அப்ரப்டாக நிறுத்திடுறார். நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சுட்டு அவர் யோஜனை பண்ணுறாரு, இது எப்படி சொல்லலான்னு. அவருக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்காமல் அப்படியே தடுமாறார். இரவு பூரா தூக்கம் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கம் இல்லைன்னு சொன்னோன்னே ஒரு ராந்தல் விளக்கு, கிரோசின் விளக்கு எடுத்துட்டு ஒரு சிஷ்யனை கூட அழைத்து கொண்டு மாணவர்கள் தங்கிட்டு விடுதிக்கு வர்றார். விடுதிக்கு வந்து பார்த்தா மாணவர்கள் எல்லாம் எல்லாரும் அயர்ந்து தலைக்கு ஒரு தலைகான காலுக்கு ஒரு தலைன்னு வச்சு நல்லா இழுத்து போது படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. படித்ததுக்கு உண்டான தடயங்கள் எங்கேயுமே இல்லை. அப்படியே பார்த்து வந்தால் வெங்கடநாதரை காணோம் இல்லை. இத்தனை பேர் வெங்கடநாதன் எங்கே போயிருப்பான் இந்த நேரத்தில், எங்கே காணமே என்று சொல்லி அவர் திடுக்கிடுகிறார். அப்படியே அவர் வந்து சுற்றி வரும்போது தோட்டத்து பக்கம் வர்றாரு. தோட்டத்து பக்கத்தை யாரோ படுத்துக்கிற மாதிரி தெரியுது. உடனே மிக அருகில் சென்று பார்த்தால் வெங்கடநாதர் ஓப்பன் கிரவுண்டில் குளிரில் நடுங்கிட்டு தூங்கிட்டு இருக்கார். அருகிலே அவர் எழுதின குறிப்பு நோட்டு இருக்குது, ஓலைச்சுவடி நினைக்கிறது, அது வச்சது. அருகிலே சருகள் எரிந்த சாம்பல் இருக்கிறது. அப்படின்னா ராத்திரி வந்து உட்காந்து அந்த சருகளை எரித்து அந்த வெளிச்சத்தில் அவர் ஏதோ நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காருன்னு தெரியுது. உடனே அந்த நோட்ஸ் எடுத்து அவர் அந்த ராந்தால் வெளிச்சத்தில் படிக்க பார்க்குறார். முதல் நாள் அவர் வந்து எந்த சொற்றொடருக்கு விளக்கம் தெரியாமல் இருந்தாரோ அதுக்கு இவர் விளக்கம் ரொம்ப தெளிவாக எளிமையான சூப்பராக எழுதியிருக்கார். சின்னது ரொம்ப சந்தோஷம். குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் எனக்கு கிடைத்திருக்காங்க சந்தோஷப்பட்டு அந்த குறிப்பு நோட்டை எடுத்துக்கொண்டு தான் போட்டிருந்த காஷாய வஸ்திரம், அந்த போர்வை, காஷாய போர்வை வேங்கடாமல் போர்த்தி விட்டு அவர் தன்னுடைய அறைக்கு திரும்புகிறார். ஒரு பெரிய ரிலீஃப் அவருக்கு. இரவு அவர் முடிச்சிட்டு காலையில் எழுந்து அவருடைய ஆகனங்கள்லாம் முடிச்சிருக்காரு. காலையில் கண் விழித்த வேங்கடநாதர் தன்மேல் சுவாமியோட வஸ்திரம் போட்டு பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டார். அவர் ஏதோ தன்னுடைய சக மாணவருடைய விஷமத்தனம் தான் தெரிஞ்சு ஃபீல் பண்ணிட்டு முகம் கை கால் கழுவிட்டு பல் வச்சுட்டு அவர் நேராக சுவாமிகள் அறைக்கு போய், சுவாமி மன்னிக்கணும், நான் இரவு தூங்கிட்டு இருந்தபோது என் மேலே உங்களுடைய காஷாவசம் போத்திருந்து கண்டிப்பாக நான் எடுக்கலை, யாரோ என் மேலே போத்திருக்காங்க, என்னுடைய சக மாணவர்கள் சேர்ப்பான தெரியல, ஏதான தப்பு இருந்தால் நம்ம மன்னிக்கணும்னு சொல்லி பணிவாக சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். சுதீந்திர சிரித்து கொண்டே, கவலைப்படாத வேங்கடநாதா, நீ ஒன்றும் கவலைப்படாத, காஷாவஸ்தம் மட்டும் வச்சுக்கோ, வகுப்பில் வந்து நம்ம கிளாஸ் நடக்கும்போது அதை பற்றி பேசலான்னு சொல்லிடுறாரு. தன்னுடைய நோட்டு புஸ்தகம் காணாமல் போனதான் அவர் சொல்லவே இல்லை, சுவாமிகள்கிட்ட சொல்லலை, அவர் தப்பாக நினச்சிக்குவார். அதுக்கப்புறம் மாணவர்கள்லாம் போகிறாங்க. சுவாமி உங்களுடைய நான் சொன்னேன், இவ்வளோ நாள் சொன்னேன் வெங்கடநாதன், நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் அவரை கண்டிக்கவே இல்லை, பாருங்கள் அவன் உங்களுக்கு காஷாய தண்ணி திருட்டு, நாளைக்கு என்னெல்லாம் திருடுவானா தெரியாதுன்னு சொல்லி அவங்கள இஷ்டத்துக்கு போய் சொல்லி அவர் மேலே குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. சுதீந்திர அவங்களுக்கும் சிரித்து கொண்டே கிளாஸுக்கு வாங்க அப்போ பேசிக்கலான்னு சொல்லிடுறாரு. ஸோ அவர் பூஜையெல்லாம் முடித்து தீர்த்த அதாவது பிட்சையெல்லாம் ஆன பிறகும் மதியம் கிளாஸ் வரும்போது எல்லோரும் வந்த உடனே சுவாமிகள் சொல்கிறாரு, நேற்று அவர் கண்ட காட்சியை சொல்லி வெங்கடாளி அந்த குறிப்பு நோட்டை எடுத்து காட்டி, நேற்று எனக்கு இந்த சொற்றொடருக்கு வந்து சரியான விளக்கம் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் தெரியாமல் நான் திண்டாட்டின போது இவனா மிக எளிமையான முறையில் சிறப்பாக அதை எழுதியிருக்கார். சிறப்பாக அவர் வந்து நான் டெய்லி நான் சொல்லிக் கொடுத்தால அவர் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கார். நீங்கள் யாரும் அந்த மாதிரி செய்யலை. இதுலேயே சிறந்த மாணவன் வேங்கடநாதன் தான். நீங்கள் அவர் தேவையில்லாமல் அவர் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கம்ப்ளைண்ட் சொல்ல விட்டுட்டு அவர் எப்படி படிக்கிறான்னு பார்த்தா அவரோட சேர்ந்து நீங்கள் ஒழுங்காக படிங்கன்னு சொல்லிட்டு அவர் புத்தி சொல்லி இந்த அவர் எழுதிய குறிப்புகளுக்கு சுதா பரிமளான் பட்டம் பேர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வேங்கடா சொல்கிறாரு, இது அப்படியே தொடர்ந்து நீங்கள் எழுதிட்டே வாங்க, நீங்கள் எழுதி முடிங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவருக்கு பரிமளாச்சாரி என்ற பட்டத்தை கொடுக்கிறார் சுதீந்திர சுவாமிகள். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சோடனே அவருடைய
அவர் 19 வயதுனே இவர் திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணன் குருராஜாச்சார் பிளான் பண்ணுறாங்க. அந்த சந்தர்ப்பத்திலே சுவாமிகள் இவர்கள் மீண்டும் மதுரைக்கு வர்றாங்க. அப்போ வரும்போது வேங்கடநாதரை அழைத்து கொண்டு வருகிறார்கள் மதுரைக்கு. அங்கே மதுரையில் அங்கேயே அப்பவும் ஒரு நவராத்திரி விழா உற்சவத்துக்கு வராங்க. அப்போ குருராஜாச்சார் அவருடைய அக்கா பாவா, அதாவது லக்ஷ்மி நரசிம்மாச்சாரன் கேட்குறாரு, என்னுடைய மகன் வேங்கட நாராயணனுக்கு உபநயனம் பண்ணணுன்னு இருக்கேன், அதுக்கு முகூர்த்தம் குறிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ லக்ஷ்மி நரசிம்மாச்சார் சொல்கிறாரு, இங்கேயே பண்ணிடலாம், எங்கள் வீட்டிலே நானே ஏற்பாடு பண்ணுறேன், அவங்களுக்கு அந்த உபநயத்தை நானே நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். அவர் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சுவாமிகள் வந்த உடனே சுவாமிகள்கிட்ட இந்த மாதிரி குருராஜாச்சாருடைய மகன் வேங்கட நாராயணுக்கு உபநயனம் பண்ணணுன்னு இருக்கும், இந்த டேட்டில் பண்ணலாம் இருக்கும், ஆசீர்வாதம் சொன்னோடனே ஸ்ரீந்தர் தீர் சொல்கிறாரு, குருராஜாச்சாருடைய குடும்பம் ஸ்ரீமடத்தோட பின்னி பணைந்து இருக்கக்கூடியது. அவங்க மடத்துக்கு நிறைய சேவை பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அது மடம் பொறுப்பெடுத்து செய்யணும். அதனால் குருராஜாச்சாருடைய மகன் வேங்கட நாராயணனுடைய உபநயனம் ஸ்ரீமடத்தின் செலவிலே இங்கே அரசபையிலே தீபாவளிக்கு அப்புறம் நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த தீபாவளி நடங்கல மறுபடியும் இந்த வித்வத் சபைதெல்லாம் நடக்குது. அப்போல்லாம் வெங்கடநாதர்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பலிபாட்டிமை அதெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாளில் குருராஜாருடைய மகன் வேங்கட நாராயணனுக்கு உபநயனம் ஸ்ரீமடத்தினுடைய பொறுப்பிலே சிறப்பாக நடக்கிறது. அப்போது அவருக்கு மேரேஜ் ப்ரப்போசல் சுவாமிகள் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். குருராஜா அர்ப்பணம்.